ஹாய் கேஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ கைஸ், ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா ரெவீல் பண்ண போகிறேன். ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் ரெவீல் பண்ண போகிறேன் கைஸ், ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹை அக்யூரசி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸோ அதனால் மஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸோ இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது, ஓகே? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யாராவது நியூ மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்த்து முடிச்சோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், ஓகே? ஸோ உங்கள் சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டை காமிங்க கைஸ், ஓகே? ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா மணியை பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுவீங்க, ஓகே? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி தெரியாது. ஸோ ரூல்ஸே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவீங்க, ஓகே? ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கட்டும், ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணி ஸோ அந்த மாதிரினா பண்ணாதீங்க கைஸ், ஓகே? ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பர் சிஸ்டம் எந்த மாதிரி ப்ராப்பர் டைம் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ ப்ராப்பராக எப்படி என்ட்ரி எடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை நீங்களே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கைஸ், ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குவாடெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ், ஓகே? ஸோ லைவ் சிக்னல், பாட் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம வாங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ அசெட் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஓடிசி அசெட் தான், ஓகேவா? ஸோ மல்டிபிள் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை ஃபைன் பண்ண ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ டைம் ஃப்ரேம் இருக்கும். எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா 1 minute தான் கைஸ், ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் கைஸ், ஓகே? ஸோ அதனால் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ கெல்ட்னர் சேனல்னு இந்த இண்டிகேட்டர் தான், ஓகே? ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பீரியட் என்னன்னு கேட்பீங்க, ஓகே? ஸோ பீரியட்னா பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ இஎம்ஐ பீரியட் பார்த்தீங்கன்னா 25 அண்ட் ஏடிஆர் பீரியட் பார்த்தீங்கன்னா 15, மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ், ஓகேவா? கைஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டு, கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா லோயர் பேண்டு, மிடில் உள்ளது பார்த்தீங்கன்னா மிடில் பேண்ட், ஓகே? ஸோ அப்பர் பேண்டையும் லோயர் பேண்டையும் இப்போ தான் இக்னோர் பண்ணுங்க. இம்பார்ட்டண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மிடில் பேண்ட் தான், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்க போகுது, ஓகே? ஸோ அப்ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னா ஸோ அதுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகே? ஸோ நீங்கள் இப்போ அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த மிடில் பேண்டுக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே இந்த மிடில் பேண்டுக்கும் மேலே இருக்கணும், ஓகே? கேண்டில்ஸ் எல்லாமே இந்த மிடில் பேண்டுக்கும் மேலே இருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலோட பிக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா டச் பண்ணிட்டு அகைன் மேலே போயிருக்கணும், பிரேக் அவுட் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஒரு கேண்டில் விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடலாம் கைஸ், ஓகே? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்ட்ரேட்கான என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண பிளேஸ் பண்ணிட்டேன் கைஸ், ஓகே? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 seconds பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது, ஓகே? ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா டீப்பாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓகே? ஸோ அகைன் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் பேண்டுக்கும் மேலே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பேண்டை வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடாது, ஓகே? ஸோ இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்துட்டு இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கேண்டில் முடியணும், ஓகே? ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இந்த லைனுக்கும் மேலே முடிஞ்சிருக்கா? ஸோ முடிஞ்சதுன்னா ஒரு கேண்டில் விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணணும் கைஸ், ஓகே? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இன்னொரு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரேடு எப்படி எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் டவுன் ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ், ஓகே? ஸோ இந்த இடத்துல பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பேண்டுக்கும் கீழே இருக்கணும், ஓகே? அப்படியே ஆப்போசிட் அப் ட்ரேடுக்கு கீழே இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அகைன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் விக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மேலே டச் ஆகிட்டு ஸோ கீழே முடிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேலே போயிட்டு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கும் கீழே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு கேண்டில் விட்டு ஒரு கேண்டில், இதுதான் நம்மளோட என்ட்ரி, ஓகே? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ நான் ட்ரேட் எடுத்து காமிக்கும் போது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் மஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ்.
பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஓகே. ஸோ டவுன் ட்ரேடுக்கு பாருங்கள். ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகக்கூடாது ஓகே. ஸோ விக்கு தான் பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா முடியணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி. ஸோ அதேமாதிரி இந்த கேண்டில் இதெல்லாம் கீழே இருந்திருக்கு, அந்த லைனுக்கும் கீழே இருந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கு பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு கீழே முடிஞ்சிருக்கு, ஒரு கேண்டில் விட்டு. ஸோ இது நம்மளோட என்ட்ரி. ஸோ ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ நான் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நான் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே இருக்கா. ஸோ கீழே இருக்கும்போது ஸோ ஒரு கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ விக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிட்டு ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கீங்க. ஸோ விக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் விட்டு நான் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர்னால் நோட்டீஸ் பண்ணக்கூடாது ஓகே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விக்கு பார்த்தீங்கன்னா மேலே போய் டச் ஆகிட்டு கீழே வரணும். ஸோ கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே முடிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் விட்டு ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்போம் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 கூட இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ மார்டிங்கல் 1 பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே வால்டைலான அசெட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ கேண்டிலோட பிக்ஸனாக பாருங்கள், ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டிலோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் ஓகே. ஸோ இந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த அசெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே. ஸோ மூவ்மெண்ட்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தாலே புரியும் ஓகே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்தெந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும், எந்தெந்த டைமில் ப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேவா. ஓகே கேஸ், ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே. ஸோ எந்தெந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும், வால்டைல் மார்க்கெட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வால்டைல் மார்க்கெட்னு சொல்லலாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி அசெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஓகே. ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் இதை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட விக்கனா பாருங்க ஓகே. ஸோ விக்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பாருங்கள் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி அசெட்னா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டோஜி கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி அசெட்டையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேண்டிலோட பாடினா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகியிருக்கும் ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு ட்ரெண்ட் பேஸ்டான அசெட்டை பார்த்தீங்கன்னா எப்பவும் சூஸ் பண்ண கற்றுக்கோங்க கைஸ் ஓகேவா. ஸோ சைடு வேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆனாலே ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத அசெட் தான். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா லைவாக ப்ளேஸ் பண்ணி காமிச்சேன், டவுன் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா லைவாக ப்ளேஸ் பண்ணி காமிச்சோம் ஓகே. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்கிறேன் ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான் கைஸ் ஓகேவா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 1% கீழே உள்ள அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 rupees 1% கீழே. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லோ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க கைஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 to 3% தான் ப்ராஃபிட் டார்கெட்னா, ஸோ அந்த டார்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் அதே தான், ஒரு 3 lakhs 4 lakhs கண்டினியூஸாக வந்துருச்சுன்னா ஸோ ட்ரேடே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கான டேவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக யாரும் ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்களோ ஸோ அவங்க இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க கைஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமன் மிஸ்டேக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே. ஸோ காமனாக நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 trade 2 trade பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அக்கௌண்ட்டில் உள்ள கேபிட்டலே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணி வாஷ் அவுட்டே பண்ணிவிடுவீங்க ஓகேவா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கிறது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டாக அப்படியே 4-5 ட்ரேட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போட்டு விட்ருவீங்க ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாத இடத்துல போய் நீங்கள் என்ட்ரி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறீங்க ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களால். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் எமோஷனே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதாவது ஓவர் ட்ரேட் பண்ணாமல் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாமல் கன்ஃபர்மேஷன் இல்லாத இடத்துல ட்ரேட் எடுக்காமல் ஸோ எமோஷ்னலை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறலாங்க கைஸ் ஓகே. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ் ஓகே. ஸோ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 80% பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தான் ஓகே. ஸோ 20% தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா காமாக பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம் கைஸ் ஓகே. ஸோ அதை யாராலுமே பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி
பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ மஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ எல்லாருமே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு பார்த்தா லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவேன் கைஸ். ஓகேவா, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.